அந்த டயத்தில் வந்து ஒரு கட் ஃபீலிங்கில் தான் ஆரம்பித்தோம். ஒரு பெரிய மீடியா பர்சன் அப்போ எங்கள்கிட்ட சொன்னார், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வர வேண்டிய கான்செப்ட் மாதிரி நீங்கள் யூ ஆர் வெரி ஏர்லி அப்படின்னு சொன்னார். திருக்குறளில் சொல்கிற மாதிரி தான், உள்ளே வர குழா சின்னதாக இருந்தால் கவலைப்படாத, வெளியில் போகிற குழா பெருசாக இருக்கக்கூடாது. காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும், அது மூலமாக பேங்க்குக்கு வேலைக்கு போயிடணும், பேங்க்கராக ஆகணும். இதுதான் என்னுடைய பெரிய எய்மா. வந்து பேங்க்கில் இருக்கிற எல்லா பணமும் நம்ம பணம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பீரியடில். ஸோ அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னாக்க, 3 வேளை தேவை, 30 வேளை தேவை, 300 புடவை வேணும், இது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கான காம்படிஷனும் ரொம்ப ஜாஸ்தி. வேற கல்யாண மாலை அப்படிங்கிறது கல்யாண மாலை. Thanks for sponsoring this episode. Manna Mess, அசைவத்தில் ஆரோக்கியம். Lakshmi Krishna Naturals, dazzling solutions with natural touch. Start Insights, build a prominent venture. Dr. Aishwarya's Nature Care Center, delivering nature's gift to mankind. நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் கல்யாண மாலையோட சிஇஓ அண்ட் டைரக்டர் தான் இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மீரா நாகராஜன். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம், ஒரு கல்யாண மாலை அப்படின்ற ஒரு விஷயம் 25 வருஷம் கடந்து கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷன் சொல்லலாம் மேம். அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ டக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்குது. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாகவும் சரி, ஒரு ஷோவாகவும் சரி, அது இவ்வளோ தானே சஸ்டெயின் பண்ணி எங்கள் அம்மா அப்பாலேருந்து எனக்கு வரைக்குமே தெரியுது மேம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு வந்து நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். எனக்கு பார்க்குறப்பே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அது உங்கள் ரீதியாக அதே மாதிரி வந்து மேஜிக் 20 ஆடியன்ஸுக்குமே அது கொண்டு போய் சேர்க்கணுக்காக தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் மேம். ஸோ ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு டேரக்டராக சிஇஓவாக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சின்ன வயசுல கனவுகள் இருந்திருக்குல்ல, நம்ம வந்து பெரிய ஆனால் இப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கனவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கனவை கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் படிக்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆர்வம். என் ஃபேமிலியில் எல்லாருமே அப்போ வந்து பேங்க்கில் இருந்தாங்க. எங்கள் அப்பா ரயில்வேஸில் இருந்தார். ரயில்வேஸ்லாம் ஒரு 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 நார்மல் லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். கொஞ்சம் என்னுடைய கசின்ஸ் ஃபேமிலியிலலாம் பேங்க்கில் இருந்தவங்களை பார்த்த பொழுது எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பெரியவங்களானா கண்டிப்பாக பேங்க் உத்தியோகத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய பெரிய ஆஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் அதை நோக்கி தான் நான் பயணித்தேன். அப்போ வந்து நான் படித்தது தான் ஃபஸ்ட்டு அந்த +2 வந்த வருஷம். அது 78ல் 10th முடித்தேன். 79, 80 வந்து +2. அந்த வருஷம் தான் SSLCயும் இருந்தது, +2வும் இருந்தது. 2 எக்ஸாமும் நடக்கும் அந்த டைத்தில். அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருந்த பொழுது எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து நான் படித்த ஸ்கூலில் நான் கொஞ்சம் ஒரு மகாராணி மாதிரி இருப்பேன். ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரொம்ப பழகின ஸ்கூலு, 10-12 வருஷமாக படித்த ஸ்கூலு, ஒரு டாப்பர் மாதிரி, ஸ்கூல் பீப்புள் லீடர், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த ஸ்கூலு. ஆனால் அந்த ஸ்கூலில் எனக்கு வந்து இது வரல. அப்போ வந்து +1 +2 அப்ரூவ் ஆகல அந்த ஸ்கூலுக்கு. அப்போ ரொம்ப லிமிட்டெட் ஸ்கூல்ஸில் தான் வந்தது. எடுத்த உடனே ஒரு 5-6 ஸ்கூலுக்கு தான் இது கிடச்சிருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா, ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கோ டு சம் அதர் ஸ்கூல். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆமாம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகிறோங்கிறது, அண்டு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகிறோங்கிறது. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பதட்டத்தை கொடுத்தது. அண்டு நடந்து போயிட்டு இருந்த ஸ்கூல்லேருந்து பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறது 3வது பிரச்சனை. இது எல்லாத்தையும் தாண்டி என் மனசில் ஓடிட்டு இருந்தது என்ன அப்படின்னாக்க, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும், அது மூலமாக பேங்க்குக்கு வேலைக்கு போயிடணும், பேங்க்கராக ஆகணும். இதுதான் என்னுடைய பெரிய எய்மா. வந்து பேங்க்கில் இருக்கிற எல்லா பணமும் நம்ம பணம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பீரியடில். ஸோ அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த பீரியடில் வந்து என்ன ஆச்சுனாக்க, அந்த ஸ்கூலுக்கு போன போது நான் ராணிமயிமை ஸ்கூலுக்கு போனேன், ராஜா அண்ணாமலைபுரம். அதுவே எனக்கு ரொம்ப தள்ளி, நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து அங்கே போகிறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து அந்த ஸ்கூலில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் கொடுத்துட்டா, எங்களை மாதிரி வெளி ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு எது மிச்சம் மீதி இருக்கோ அதுதான் கிடச்சிது. அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது எனக்கு சரி ஏதோ ஒன்று பேச்சுக்கானோ காமர்ஸ் இருந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னுட்டு போனால் அதில் வந்து ஒரு ஆமாம் காமர்ஸ் பின்னாடி சுற்றினேன். ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு குரூப்பு, காமர்ஸ், அட்வான்ஸ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்.
ஸோ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன இருந்தது, அது பேர் தான் சி குரூப்னு பேர் அப்போல்லாம். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஆர்ட்ஸுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி, அதாவது சயின்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்கும், பிகாம்க்குன்னு ஒரு குரூப் இருக்கும், இது வந்து ஆர்ட்ஸுக்கு போகிற குரூப்பு. பேர் சாப்பா குத்தினதே ஆர்ட்ஸுக்குன்னு குத்தின குரூப் அது. ஸோ அந்த மாதிரி படிக்கிறது எனக்கு வந்து சரி ஏதோ காமர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, எப்படியான மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் படித்தேன். ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நான் ஸ்கூலில் ஓரளவு நல்லா படிக்கிற பொண்ணு, இங்கே வந்த உடனே அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷில் மீடியம் மாறினது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டீம் மாறினது, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்தது, எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன், எப்படியாவது நல்லா படித்து நல்லா வந்துடணும்னு. இன்னும் சொல்லப்போனால் +1 வந்து தான் வார்னிங் பாஸு. எனக்கு ஒரே பெரிய அவமானமாக போயிடுது. அதாவது எவ்வளோ பெரிய ஆள் நம்ம, நான் வந்து இப்படி வந்தேன்னொடனே எனக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் பிடிவாதம் படித்து +2ல் வந்து காமர்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுதான் வந்து அந்த வருஷத்தோடைய நான் ஒரு பெரிய எனக்கான ஒரு பெரிய சாதனை. ஆனால் இப்போல்லாம் மாதிரி மார்க்லாம் கிடையாதுமா. அப்போ நான் வாங்கினது 190 அவுட் ஆஃப் 200 நினைக்கிறேன். அது ஆமாம், அஃப்கோர்ஸ் அது பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கெலாம் 200ங்கிறதுலாம் சர்வசாதாரணமாக எல்லோரும் வாங்குறாங்க. பட் அந்த 190 அப்படின்னு நான் வாங்கினேன். ஸோ நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன், நமக்கு வந்து பிகாம் சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் இல்லை, மேக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் அது கொடுக்கறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி போகிற இடத்துலலாம் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் எனக்கு கார்டு வந்துட்டே இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி பேட். என்னடா அது இப்படி நமக்கு முதல்ல எடுத்த உடனே இப்படி பிரச்சனையாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் குரோம்பேட் வைஷ்ணவாவில் தான் அந்த பிரின்சிபல் மேம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா நீ ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்க, நீ வந்து இங்கே பிஏ சேர்ந்துரு எக்கனாமிக்ஸு, நான் எப்படி ஏதாவது ஒரு ட்ராப் அவுட் இருக்கும், இல்லைன்னா வந்து சேராமல் இருப்பாங்க, அப்போ நான் உனக்கு பிகாம் சீட்டு மாற்றி தரேன், நீ அக்கௌண்ட்ஸ் மட்டும் ப்ரைவேட்டாக படிச்சுக்கோ கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஃபுல்லஸ்ட்டு ஹோப்போடு அங்கே போனேன். 3 வருஷம் ஆச்சு அவங்க மாற்றி கொடுக்குறது. நானும் டிகிரியை முடிச்சுட்டேன். ஆனால் நல்லா பண்ணேன். அதில் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எக்கனாமிக்ஸ் பண்ணேன், நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணேன். ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு அப்போல்லாம். அதனால் நிறைய அப்போ ஒரு இது இருந்தது, ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்தது ஹிந்திக்கு. நல்ல ஸ்காலர்ஷிப் வந்து என்னோடய படிப்பு செலவே எனக்கு கையில் செலவு இல்லாமல், அந்த மாதிரி நல்ல வேளை அப்போ வந்து நான் பிகாம் எடுத்துட்டுருந்தேன், லாங்குவேஜ் கிடையாது, இது எடுத்துட்டதுனால எனக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்கள் அந்த ஸ்கூல் கதை சொல்கிறப்பே தெரியுது மேம், நீங்கள் எவ்வளோ ஒரு எய்ம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ டிட்டர்மைண்டாக நீங்கள் கண்டிப்பாக மாட்டேன் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் நல்ல எக்ஸாம்லாம் எழுதேன். ஆனால் அந்த எல்லாத்தையும் புரட்டி போட்டது என்னுடைய திருமணம் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இப்போ எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி உங்கள் அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பட் உங்களோட ஸ்டோரி நான் பார்க்குறப்ப என்னன்னா, நீங்கள் திருமணமாகி அங்கே போகிறப்ப தான் அவங்க குடும்பமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. கல்யாண மோகன் சார் ஆகட்டும், எல்லாருமே சரி. ஸோ எப்படி அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்க மேம். ஆக்சுவலி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிப்பா. எனக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 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 ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத குடும்பம். நான் பிறந்து வளர்ந்தது பொத்தி என்னை வளர்த்தாங்க. எனக்கு 3 தம்பிகள், அதனால் அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. அதனால் என்னை ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்து நான் கொஞ்சம் பேஷனேட்டாக இருப்பேனே தவிர ஒரு பெரிய எனக்கு உலக ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் எங்கள் அப்பா ரயில்வேஸில் வேலை பார்த்தா, பாட்டி டீச்சராக இருந்தாங்க. எனக்கு அதனால் தெரிஞ்ச உலகமே அவ்வளோதான், டீச்சர், பேங்க்கு, ரயில்வேஸ், இது 3 தான் எனக்கு அப்போ தெரிஞ்சுது. அந்த டயத்தில் தான் நான் இந்த ஃபேமிலிக்குள்ளே நாகராஜனை கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த இதில் வந்தேன். நான் ஹிந்தி படிக்கிறது என்னோட படித்தவங்களோட ஃப்ரெண்ட் அவர். ஸோ அந்த இடத்துல பழக்கமாகி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி ரெண்டுமே. ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்கள் கல்யாணம் நடக்கிறது. அதனால் கல்யாணம் பண்ணி நான் இந்த குடும்பத்துக்கு வந்தவுடனே இந்த குடும்பம் பிஸ்னஸ் குடும்பம். நட்ராஜன் சார் வந்து அப்பயே கவிதாலயாவில் வந்து இதில் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருந்தார். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த பீரியடில் வந்து செம்ம ஹிட் படங்கள் கொடுத்த பீரியட் அது. சிந்து பைரவி அப்படின்னு போயிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா ரோஜான் வரும், அப்படி படங்கள்லாம் வந்து அப்படி லட்டாக வர பீரியடாக இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷனில் இருந்தார். அதுக்கப்புறம் மோகன் சார் வந்து பிஸ்னஸில் இருந்தார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னாக்க, எங்களோட கல்யாணமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். என்னன்னா எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரு லைக்கிங் இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மாக்கெல்லாம் சொன்னோடனே, எங்கள் அம்மாவும் அவங்க மிஸ்ஸஸ் நட்ராஜனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சரியாயிடுது, சரி இது நல்ல இடம் தான், நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தீர்மானமாக என்ன பண்ணார்னா, அது சினிமாக்கார குடும்பம், அதோட பிஸ்னஸில் வேற இருக்காங்க, கண்டிப்பாக முடியாது, அவர் ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனால், ஆமாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனால் பொண்ணை கொடுப்பேன்ட்டார். நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லவும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இப்படி எங்கள் அப்பா கண்டிஷன் போட்டார், மணல் கயிறு கண்டிஷன் மாதிரி, இது இப்படி தான் இருக்குது, அதனால் அப்பா வந்து அது இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவ்வளோதானே அப்படின்னு அறிவார்.
நான் எனக்கு புரியவே இல்லை, என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் தான் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. இப்பவே கிடைக்கிறது கஷ்டம். இல்லை இப்போ அளவு அப்போ கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தானே இவர் சொல்கிறாரு, நம்ம பேங்க் உத்தியோகத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், இவர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா யூ பிலீவ் இட். ஒரு 1 வீக்குள்ளே இன்கம் டேக்ஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்துட்டார். எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. லெட்டர் கொண்டு கொடுக்குறாரு, எங்கள் அப்பா மிரண்டு போயிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இவர் ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னாச்சுன்னா இம்மீடியட்டாக அவர் போனார். அன்றைக்கி ஈவினிங்கே அவர் வந்து ஸ்டேட் கபடி பிளேயராக அதெல்லாம் இருந்த உடனே அந்த இதில் வந்து அவருக்கு வேலை கிடச்சிருது. அதனால் ஒரு லெட்டரோடு தான் வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கண்டிஷன் தான் போட்டார், அதுவும் த்ரூ ஆகிடுது. ஸோ எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி எங்கள் கல்யாணம் நடந்துருது. ஆனால் நான் இந்த குடும்பத்துக்கு வந்த உடனே இவங்க எல்லாரும் பிஸ்னஸ், நட்ராஜன் சார் இதில் இருந்தார், மோகன் சார் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இவர் உத்தியோகத்துக்கு எனக்காக போனால் கூட பிஸ்னஸில் தான் அவருக்கு இன்வால்மெண்ட் இருந்தது. நான் கல்யாணம் ஆகி 1 இயரில் அவர் வேலையை விட்டார். 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் வேலையை விட்டார். ஏன்னா வந்து அவருக்கு அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தான் ஆக்சுவலி. ஆமாம், எங்கள் அப்பா சொன்னதுக்காக கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வந்தார் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்துக்குள்ளே வந்தவொடனே எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஏர்ஜ் வர ஆரம்பிச்சது. சரி நம்மளும் ஏதானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இன்வால்வ் பண்ணிட்டது வந்து இவங்க ஒரு வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார் மோகன் சார். நாகராஜன் சாரும் அதில் கூட அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அது என்னன்னாக்கா அப்போ அந்த காலத்தில் வந்து சமைக்கிறவங்க தான் கேட்ரிங் எடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா கேட்ரிங்லாம் கிடையாது அப்போல்லாம், வந்து ஒரு பேக்கேஜ்லாம் இருக்காது, சமையல்காரங்க அப்படி இப்படின்னு இருக்கும்ல. அப்போ தான் கேட்ரிங்கிறதே வர ஆரம்பிச்சுது. அந்த பீரியடில் வந்து சமையலே தெரியாமல் ஆனால் வெறும் சாப்பிட மட்டும் தெரிஞ்ச மோகன் சார் என்ன பண்ணாருனாக்கா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். ஏன்னா அவருக்கு கல்யாணத்து மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஹீ லவ்ஸ் வெட்டிங்ஸ். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் நிறைய அதை இனிஷியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணதுனால அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. அதில் அவர் வந்து அந்த வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பித்து அது ஏதோ சின்ன லெவலில் அப்படி போயிட்டு இருந்த பொழுது நான் வந்த உடனே என்ன பண்ணேன்னா அந்த மெனுவை போடுறத வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணுறது, அதை ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோல்டரில் போட்டு எல்லாத்தையும் கொடுக்கறது, நீட்டாக ஆர்கனைஸ்டாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா எப்படி இருக்கணும்னு ஒரு சின்ன லெவலில் நான் அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்து அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் என்ட்ரி டு த பிஸ்னஸ். அதை பண்ண ஆரம்பித்து இப்போ வெட்டிங் நான் அவங்களோட போய் பிஸ்னஸ் இது பேசுறது, பட்ஜெட் பேசுறது, நெகோசியேஷனுக்கு போகிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தபோது நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடுது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நட்ராஜன் சார் ஃபிலிமில் இருந்ததுனால இவங்க முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாங்க நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது இல்லை, ஏன்னா வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த துறையில் இருக்கிற சாதக பாதகம் நமக்கு தெரிஞ்சதுனால அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணோன்னா தூர்தர்ஷனில் அங்கே இங்கெல்லாம் ஸ்மால் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிச்சுது. அப்போ இவங்க வந்து நாகராஜன் வெளில வந்துட்டார் இல்லையா, இவர் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இந்த இதெல்லாம் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கண்டென்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அந்த காலத்துலேயே சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ராட்காஸ்டிங், சிங்கப்பூர் ப்ராட்காஸ்டிங், மொரீஷியஸ் ப்ராட்காஸ்டிங், அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை இங்கே தூர்தர்ஷனில் இருக்கிற ப்ரோக்ராமை டப் பண்ணி அங்கே கொடுக்கறது. அது ஒரு 40 இயர்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அது. ஸோ இதை இவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்த பொழுது இது ஏன் வாங்கி டப் பண்ணி கொடுக்கணும், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் வந்தது, யோஜனை வந்தது. அப்போ அந்த சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் பேன் இருந்த பீரியடு. நம்ம வந்து அப்போ வந்து எந்த கண்ட்ரியும் சவுத் ஆஃப்ரிக்காவோட டீலிங்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த பேன் அதை வந்து இது பண்ணின கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண நேரம். அப்போ அங்கே போய் பார்த்தபோது என்ன தெரிஞ்சுதுன்னா அங்கே இருக்கிற அந்த வயசானவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து போனவங்க, மைக்ரேட் ஆகி போனவங்க, 3-4 ஜெனரேஷனாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு லைஃப்பில் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பே கிடைச்சதில்லை. அவங்க லைஃப்லேயே ஒரே ஒரு எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா திருப்பதிக்கு போகணும், பழனிக்கு போகணும், அந்த முருகனை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோவிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பண்ணோம். சீரீஸ் பண்ணோம். அது கிட்டத்தட்ட ஒரு 100-120 எபிசோட் பண்ணோம். அப்பயே நான் ரொம்ப முன்னாடி சொல்கிறேன். இப்போல்லாம் நிறைய கண்டென்ட் வந்துடுது, யூடியூப்க்கே நிறைய பண்ணுறாங்க எல்லாரும். பட் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரு கேமரா எடுக்கணும், பெர்மிஷன் வாங்கணும், பெரிய ப்ராசஸ். அது வந்து கொனார்க் டெம்பிள்லேருந்து ஆரம்பித்து இங்கே உள்ள டெம்பிள் வரைக்கும் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா டெம்பிளும் எடுத்தோம். அந்த மாதிரி எடுத்து அதுதான் என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கான ஆர்வத்துக்குள்ளே நான் உள்ளே வந்தது. ஐடியா நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி எவால்வ் ஆச்சு அந்த ஐடியா. ஏன்னா அங்கே அவளுக்கு அது தேவையாக இருக்குன்னு உடனே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லலாம் நான் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே அந்த ஸ்கிரிப்ட்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இது பண்ணிப்பேன். டைரக்ஷன் வேறு ஒருத்தர் பண்ணுவாங்க, அவங்க போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. வந்த அப்புறம் இங்கே உட்காந்து எடிட் பண்ணும்போது
இருக்கும்பொழுது கூட போய் உட்காந்துட்டு அந்த ஸ்கிரிப்டில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே என்ன தேவைப்பட்டதுன்னா ஃபெஸ்டிவல்ஸை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியான்னு பண்ண ஆரம்பித்தோம். தீபாவளி, பொங்கல், அது இது நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தோம். இதெல்லாம் தான் போயிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட சேட்டலைட் சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போது சேட்டலைட் சேனலுக்கு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்தது. அப்போ தான் வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே வந்து டிடிக்கெல்லாம் வந்து அப்போ டிடிலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சேட்டலைட் சேனல் வந்த புதுசில் வந்து டிடியோட இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாறி சிங்கிள் எபிசோடு அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாங்கள் ஒரு 5-6 சிங்கிள் எபிசோட் பினாக்கிள் அவார்டு வரைக்கும் போனோம். அப்போ குஷ்பு மேடமே வந்து ஒரு எபிசோடில் நடித்து கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் ஏன்னா இந்த சினிமா கான்டாக்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பாசிபிளாக இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணினோம். அம்மான்னு ஒரு ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம். பெரிய பெரிய இவங்களோட ஆர்த்தர்ஸோட கதைகளை வாங்கி ப்ரோக்ராமாக பண்ணிது. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ப்ரொடக்ஷனுக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஷ்டாக வரணும் அப்படின்னு யோசிச்சுது. அப்போ இந்த சேட்டலைட் சேனல்ஸ் வந்த உடனே அப்போ வந்தது தான் கல்யாண மாலை அப்படிங்கிற அந்த ஆனா எனக்கு என்ன மேம் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லைன்னா டெம்பிள்ஸ் போய் பார்க்குறதோ இதெல்லாம் ஓகே, இது ஓரளவுக்கு வந்து ரிலேட்டபிளா இருக்கு. பட் கல்யாண மாலை இட்ஸ் வெரி நியூ கான்செப்ட் மேம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப வேண்டிய ஒரு கான்செப்டாகவும் இருக்கும். ஏன்னா பொண்ணு பார்க்குறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ட்டு அது எப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயமும் கூட, அதே மாதிரி தேவைப்படுற விஷயமும் கூட, அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப இன்சிடென்டலாக அமைஞ்சது தாம்மா. நாங்கள் வந்து அதான் இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு எடிட் ஷூட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எஸ்ஐடி காலேஜ் இருக்க ஒரு எடிட் ஷூட். அது அங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா என்னோடய டீம் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அவங்கெல்லாம் தூர்தர்ஷன்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அதனால் அவங்களோட பேசிகிட்டே இருக்கும்போது வெளியில் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய சேட்டலைட் சேனல்ஸ்லாம் வருது, நான் எதாவது பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து விமன்ஸ் மேகசினுக்கு எதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு அவங்க என்னை கேட்டாங்க. கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த க்ஷணம் ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ளே லோன் சாங்ஷன் ஆகும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டீ ஒரு சிப் குடிக்கிறதுக்குள்ளே நான் சொன்னேன் இந்த மாதிரி விமன்ஸ் மேகசின்னாலே பொதுவாக என்ன அப்போல்லாம் மங்கையர் மலர்லாம் ரொம்ப ஃபேமஸ். விமன்ஸ் மேகசின்னாலே என்ன இருக்கும்னாமா குக்கரி இருக்கும், இல்லைன்னா கோவில்கள் ஆன்மீகம் இருக்கும், இல்லைன்னா அழகு குறிப்பு இருக்கும். இது 3 தான் அந்த காலத்தில் விமன் மேகசின்னா. விமன் எம்பவர்மெண்ட்டோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் பற்றின ஷேரிங்கோ இதெல்லாம் இருக்காது. அடுத்து தாண்டி போச்சுன்னா ஜோதிடம், ஜாதகம் இதுதான் இருக்கும். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இதுதான் இருக்குது விமன்ஸ் மேகசின் தான். விஷுவல் மேகசின் நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஏன் வந்து மேட்ரிமோனி அதில் கொண்டு வரக்கூடாது? ஏன்னா இப்போ குடும்பங்களில் வந்து இப்போது அந்த காலத்தில் சொல்கிறேன், குடும்பங்களில் வந்து ஒரு அத்தை வீட்டுக்கு வந்தாலும் என்னடா உன் பொண்ணுக்கு வரன்னு பார்க்கலையா, அவளுக்கு வயசாகிட்டே இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறதே அம்மாவோ அத்தையோ அந்த மாதிரி பெரியவங்க லேடிஸ் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எப்போதுமே தே வில் பி ஃபுல்லி ஆக்குபைட் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு உடனே அவங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆஹா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கான்செப்ட், இதை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் வந்து ஐ மீன் நட்ராஜ் சருக்கு ஆஃபீஸ் அங்கேயே பக்கத்தில், அவர் அப்போ வந்து பிரமிட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டார். கவிதாலயாலேருந்து வெளியில் வந்து பிரமிட் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்த காலம் அது. அந்த டயத்தில் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் அங்கேயே தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றி சொன்னோம், நான் மோகன் சார் வந்து சொன்னோடனே அவர் உடனே என்ன பண்ணாருனாக்கா எனக்கு இன்னும் அந்த விஷுவலாக ஞாபகம் இருக்குது அந்த காட்சி. அவர் என்னன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வாஷ்ரூம் போகிறதுக்காக இந்த இதை திறந்தார். நான் கண்டினியூ பண்ணி இந்த கான்செப்டை சொன்னேன். அப்படியே நிறுத்திட்டாருங்க அவர் உள்ளே போல. நிறுத்திட்டு அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கான்செப்ட், நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த மொமெண்ட்டு தான் வந்து மேஜிக் மொமெண்ட். அப்போது அவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இவங்களுக்கு உடனே அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கூட கிடையாது, ஏதோ பேஜர் இருக்கும், பேஜரில் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவங்கள்ட்ட, அம்மா யூ ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு. அவங்க கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எங்கள் ஃபேமிலியில் யோசிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க கான்செப்ட் உங்களோடது, நீங்கள் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா நல்லா பண்ணுங்கள், இது என்ன இருக்குது. ஏன்னா யாருமே நினைக்கல இவ்வளோ பெருசாக ஆகும்ல, ஏதோ ஒரு 13 எபிசோட்ஸ் ப்ரோக்ராம் நினச்சோம். அதை ஆனால் இனிஷியலாக என்ன கான்செப்ட் இருந்துச்சுன்னா சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம், அதுதான் கான்செப்ட். இதுதான் டிக்ளேர் பண்ணியாச்சு, சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம் அப்படிங்கிறத கான்செப்டை டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போச்சு. நட்ராஜ் சார் ஆஃபீஸில் தான் போகும். அப்போ அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். இந்த சங்கமம் இந்த படமெல்லாம் அப்போ போயிட்டு இருந்தது. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்டர் வருவார், அனந்து சார்னு வருவார். இவங்க எல்லாருமே அனந்து சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள், கேபி சாரோட இருந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொழுது இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண பொழுது சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னார் நான் இதுக்கு அப்புறமோ நான் ஷூட் பண்ணி தரேன் அப்படின்னார். அதுவே ஒரு பெரிய ஆமாம் லைன் கிடச்சிது. அவர் அவ்வளோ பெருசாக அப்போ தான் பாட்ஷாலாம் பண்ணி முடித்த டைம், அவரை எங்கேயோ பீக்கில் இருந்தார் வரப்போ. அவர் வந்து நான் வந்து இதை பண்ணித்தரேன் ப்ரமோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் முகூர்த்த நேரம் டும் 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 ஏதோ சொல்லிட்டு இருந்தோம். அப்போ புது புது அர்த்தங்கள்ல ஆமாம் அந்த பாட்டு, பட் அந்த
தலையை இது அந்த டைட்டில் நாங்கள் கொடுத்ததில்ல. அனந்து சார் என்ன சொன்னாருனாக்கா, அப்போல்லாம் அந்த போஸ்ட் கார்டில் தான் வந்து தூர்தர்ஷனுக்கோ இதுக்கெல்லாமோ வந்து எதாக இருந்தாலும் எழுதி போடுவாங்க. அப்போது யாரான வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வாயில் நுழையணும், அது வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும், ஏன் கல்யாண மாலைன்னு வைக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் பிடிச்சிருது உடனே. ஸோ பேர் வச்சது வந்து அனந்து சார். அப்புறம் கல்யாண மாலைங்கிற பேர் எல்லாருக்குமே பிடிச்சது. அப்புறம் இவர் வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து அருமையான ஒரு ப்ரமோ. ஆக்சுவலி அந்த ப்ரமோ நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கல. இப்போ ரொம்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், பட் எனக்கு அந்த விஷுவல்ஸ் கிடைக்கல. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் வந்து பெண் பார்க்குற படலம், அதுக்கப்புறம் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் பேப்பரில் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, இதோட இப்படியே எவால்வ் ஆகி இன்னைக்கு டிவி முன்னாடி உட்காந்து நோட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு அந்த கான்செப்டை புரிய வச்சார் மக்களுக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப புது கான்செப்ட் இல்லையா? அப்போ அந்த மாதிரி புரிய வச்சார். அதுதான் ப்ரமோவாக போக ஆரம்பிச்சது. அது எல்லாம் போக ஆரம்பிச்ச அப்புறம் பெரிய டாக் வந்தது. ஆனால் ஒரு ரொம்ப டஃப்பாக இருந்தது. என்னென்னா ஆரம்பித்த போதில் வந்து டிவியே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ மாதிரி இன்டர்நெட் மாதிரி சோஷியல் மீடியா மாதிரி நம்ம ஃபோட்டோ வெளில வருது, இப்போ அதெல்லாம் அக்செப்ட்களுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றுமே இருக்காது. அந்த டயத்தில் வந்து ஒரு கட் ஃபீலிங்கில் தான் ஆரம்பித்தோம். ஒரு பெரிய மீடியா பர்சன் அப்போ எங்கள்கிட்ட சொன்னார், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வர வேண்டிய கான்செப்ட் மாதிரி, நீங்கள் யூ ஆர் வெரி ஏர்லி அப்படின்னு சொன்னார். அப்படின்னு தான் அப்போ சொன்னார். பட் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் அப்பு ஹவுஸ்னு ஒன்று இருக்கும் ஷூட்டிங்க்கு, அங்கே தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அப்போல்லாம் வந்து மணிலாவில் போய் தான் இது அப்லிங்க் ஆகணும் இந்த ப்ரோக்ராம்லாம். ஸோ 10 நாள் முன்னாடி கொடுத்துடணும் எபிசோடை. ஏன்னா அப்போ தான் வந்து அது எல்லாம் இதாகி கேப்சுலிங் பண்ணி அவங்க ஒரு வாரம் அடுத்த சண்டே ப்ரோக்ராமே இந்த முதல் தேர்ஸ்டே ஃப்ரைடேலேயே அனுப்பிடணும் அவங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஷூட்டிங் வைக்கணும். ஏன்னா 10 கேண்டிடேட்டை சேர்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும். வருவாங்க முன்னிருந்து பேசுறதுக்கு. இப்போ வந்து நிறைய டாக் ஷோஸ் நிறைய வருது. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ட்ராக் அண்ட் ட்ராலி அது இதெல்லாம் போட்டு லைட்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்ட உடனே அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. டிஃபன் சாப்பிடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு கேண்டிடேட் ஷூட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா 3 கேண்டிடேட் காணாமல் போயிருப்பாங்க. அப்படி தான் எவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து அது இந்த லெவலுக்கு வந்து நின்றுட்டு இருக்கு இப்போ. ஆனால் நீங்கள் எப்படி மேம் உள்ளே வந்தீங்க? நீங்களும் சரி மோகன் சாரும் சரி எப்படி உள்ளே வந்தீங்க? அதுவும் ஒரு நல்ல ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே ஒவ்வொரு தடவை சொல்கிறதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அது. இது வந்து கான்செப்டாக தான் டிவைஸ் பண்ணோமே தவிர we had no intention of getting into the program. அப்போ வந்து இதுக்கு வந்து வேற ஒருத்தர் தான் நான் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கள தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் ஆங்கருக்கு கூட வேற யாராவது பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சோம். வந்து மோகன் சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்ட்டு ஆக்சுவலி என்னன்னா மேம், அவர் பார்க்குறப்ப ஒரு காமன் ஃபீல் வருது. அது எல்லாருக்குமே அது வருது. ஓகே, இவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அது மாதிரி நான் விஷயம் இருந்துச்சு? இல்லை, அது எப்படி நான் வந்து அவர் வரணும்னு நினச்சேன்னாக்க, முதல்ல வந்து அந்த ஏன்னா நான் அப்போ உண்மையிலே சொன்னால் இப்போ 28 29 வருஷம் முன்னாடி தான் இந்த கான்செப்ட் எவால்வ் ஆன டைத்துலலாம் பார்த்தா நான் ரொம்பவே சின்ன வயசு அண்டு ஒரு மீடியா எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. அப்படிலாம் இருக்கிற பொழுது நம்ம சொல்கிறது வந்து ஜெயிக்குமாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சரி, ஏதோ கான்செப்ட் அக்செப்ட் ஆகிடுது, பட் மீடியெலாம் ஜெயிக்குமாங்கிறதுலாம் தெரியாது. நமக்கு சொல்ல தெரியுமானோ எனக்கு தெரியாது. 2 விஷயமும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து வேற ஒரு பெரிய ஆளுங்களை தான் 2-3 பேரை அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இருந்தவர், அவரை தான் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நான் பண்ணுறேன், ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற கான்செப்டில் இதை பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த ப்ரோக்ராமில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து கேட்குறா அப்படின்னாக்க, இந்தம்மா சமைப்பியா, நீ சமைச்சா யாராவது வாயில் வைக்கலாமா அப்படிலாம் அப்படி கேட்டால் தான் சென்சேஷ்னலாக இருக்கும். பையன் வந்து வந்தானாக்கா தண்ணி அடிப்பியா தம் அடிப்பியான்னு தான் கேட்டால் தான் சென்சேஷ்னலாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம். ஸ்கிரிப்ட் பண்ண ஷோ எப்படி மேம்? இல்லை, நான் வந்து யதார்த்தமாக இப்போ மோகன் சார் பண்ணுறாரு இல்லையா, ஸ்கிரிப்டே கிடையாது. இதுதான் என்னன்னா இதுதான் ரியாலிட்டி ஷோ. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தமிழோட முதல் ரியாலிட்டி ஷோ இதுதான். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது. என் பொண்ணு இப்படி, என் பொண்ணை நான் இப்படி வளர்த்துருக்கேன், அப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் இப்படி, எனக்கு இப்படி வேணும்னு நான் யோசிக்கிறேன். இவ்வளோதான் என்னோட தாட். அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்களோ, அவங்க வீட்டில் ஒரு மாமாவோ சித்தப்பாவோ இருந்தால் அவங்க வந்து எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசணும். இதுதான் என்னுடைய எப்படி பேசுகிறாங்களோ. ஆமாம், இப்போ இல்லை சம்பந்திங்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து வரன் பார்க்கலான்னு யோசிக்கும் பொழுது அப்பாட்ட கூட சொல்லாததை கூட மாமாட்ட சொல்லுவாங்க. இல்லைப்பா, இல்லை மாமா, எனக்கு இப்படிலாம் வேண்டாம், பையன் எப்படி இருக்கணும், அவங்களோட ப்ரிஃபரன்ஸை சொல்லுவாங்க, கொஞ்சம் செல்லமாக சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமாம். அப்போ வந்து இவர் சொன்னார், அந்த பெரிய டைரக்டர் என்ன சொன்னார்னா, இல்லைம்மா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, உனக்கு தெரியாது இதை பற்றிலாம், சேனலை பற்றிலாம், அப்படியே கையில் ரிமோட் இருக்கு, அவன் மாற்றிட்டு போயிடுவோம், இப்படி சென்சேஷனலாக கேட்டால் தான் இது நல்லா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஒப்புதலாகவே இல்லை. இது எல்லாமே நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் தான். எனக்கு ஒப்புதலாகவே இல்லை.
நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டிலேருந்து மாடிப்படியில் இறங்கும் பொழுது நான் மோகன் சார்கிட்ட சொன்னேன், இந்த ஷோவை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு மோகன் சாரோட இதில் வந்து என்ன அப்படின்னா, அவரோட குரல் வந்து ரொம்ப வைப்ரேட்டிங் குரல். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் நிறைய மெடிசன் சாப்பிட்றோம், டயபெட்டிக்காக இருக்கும், அதனால கொஞ்சம் குரல் மாறிடுதே தவிர ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும் அவர் குரல். அவரோட குரல் வந்து இப்படி இங்கே உட்காந்து பேசுகிறாருன்னா இப்படி வச்சா வைப்ரேட் ஆகும் அந்த குரல். ஸோ நான் நிறைய தடவை அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப பெரிய பாடகர், ரொம்ப நல்ல பாட்டு கற்றுண்டவர். திருவாரூரில் அந்த மும்மூர்த்திகள் சபாவில் அவர் ரொம்ப பெருசாக அவர் பெரிய பாடகராக வரணும்னு ஆசைப்பட்டவர். பட் குடும்ப சூழல் காரணமாக அவளால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ அவருக்கு அந்த குரல் வந்து ரொம்ப பெரிய வளமாக இருந்த குரலாக இருந்தது. அவர் பொதுவாகவே அவரை பார்த்தா ஒரு கரிஷ்மா உண்டு, அவரை பார்த்தாலே ஒரு பொலைட்டாக காமிங் சூதிங் எஃபெக்ட். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், ஐயோ அவர் அப்படி நின்றுட்டார், அம்மா இது என்ன ஆளை விடு, நான் பையனும் பொண்ணுன்னு கூட வித்தியாசம் தெரியாத அளவில் நான் மறந்து போயிடுவேன் ஸ்டேஜில். அவர் கொஞ்சம் மறதி ஜாஸ்தி, அது அவரோட நெகட்டிவ்னு அவர் யோசிப்பார். அதை அதனால் இது வந்து உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குங்கிறதுக்கு பதிலாக பையங்க பொண்ணு கிடைக்கும்னு சொல்லுவேன், அந்த அளவு மோசம் தான், இந்த விளையாட்டெல்லாம் நான் வரல அப்படின்னார். பட் அந்த என்னது எறும்பு ஊற ஊற கல் தெரியுங்கிற மாதிரி நான் வந்து பேசிட்டு நான் சொன்னேன், இது என்ன பெரிய விஷயம், நம்ம பண்ணி பார்க்கலாம், ஜெயிச்சா ஜெயிக்கிறது, இது இல்லைன்னா நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம், நம்ம ஒன்றும் இது ஒன்றும் பெருசாக இது இன்னைக்கு அளவு பயம் கிடையாது இல்லை. அன்றைக்கி அந்த ஷோ எப்படி வரப்போகிறது என்ன ஏது அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. ஸோ அதனால் அப்படி பண்ணலாம், ஒரு 2 எபிசோட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படி ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகிட்டார். நான் சொன்னேன், டாக் பேக் போட்டுன்னு இங்கேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது வேணும்னா, அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அப்பயே தைரியம் சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் நட்ராஜன் சார்ட்ட வந்து சொன்ன உடனே அவரும் சொன்னார், ஏன் நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து சினிமாவில் அப்போ தான் கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்து பாப்புலர் ஆகிட்டு இருந்த பொழுது, சரி மோகன் இதை பண்ணட்டுமே, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவரும் யோசித்தார். அது எல்லாமே முடிஞ்ச அப்புறம் 2-3 எபிசோட் நாங்கள் ஒரு ஷோ பண்ணோம். அதில் வந்து நான் எப்போவுமே முதலியே என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, இதில் ஒரு காம்பனண்ட் வேணும், வெறும் வரன் மட்டும் பண்ணால் போகாது, இந்த ஒரு கண்டினியூவேஷன் இருக்கணும் அப்படின்னா வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பனண்ட் வேணும் அப்படின்னா ஒரு கப்பலை வச்சு தானோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்ப்புகளும் சமாளிப்புகளும்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க அந்த டைரக்டர். அவங்க கொடுத்துட்டு, கணவன்ட்ட நீ என்ன எதிர்பார்க்குற, அவங்க என்ன சமாளிக்கிறாங்க, மனைவிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க பண்ணாமல் இருக்கிறதே என்ன சமாளிக்கிறாங்க அப்படின்னு. சரி, அது 2 ஷோ ஃபஸ்ட்டு ஷூட்லேயே எனக்கு புரிஞ்சு போயிட்டு இது ஆத்மார்த்தமாக வராது. ஏன்னா மிஞ்சி போனால் என்ன கணவன்ட்ட நான் சீக்கிரமானு எதிர்பார்க்குறேன், அவர் வரமாட்டேங்கிறாரு சொல்லுவாங்களே தவிர வேற வந்து அவங்களோட இன்னைக்கான கொஞ்சம் பேசலாம், அன்னைக்கெல்லாம் வந்து ஹானஸ்ட்டாக சொல்ல முடியாது எதுவுமே. அதே மாதிரி மனைவிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா சமைக்கலாம்னு சொல்லாமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. அது வந்து அந்த பீரியட் வந்து அதுக்கான பீரியட் இல்லை. இன்றைக்குமே அது சொல்ல முடியாது. இன்றைக்குமே நான் ரொம்ப வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறது நியாயம் கிடையாது. ஸோ ஐ ஃபெல்ட் இது வந்து சரி வராது அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு 3-4-5 எபிசோட நம்ம ஒரு ஷூட் பண்ணி அது ரெடியாக இருந்தது. அப்புறம் நான் அடுத்ததே என்ன யோசிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, வி வில் கோ அஹெட் வித் சம் அதர் இது டிபேட் ஷோ போகலாம். அப்போ சூப்பர் ஜோடின்னு அந்த பட்டிமன்றத்துக்கு பேர். அப்போது கப்புள் தான் பங்கெடுத்துப்பாங்க. அதில் அவங்க பங்கெடுத்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் ஒரு அணியில் இருப்பார், ஒய்ஃப் ஒரு அணியில் இருப்பாங்க, அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களோட ஐடியாலஜியும் எங்கள் ஐடியாலஜியும் ஒத்து வரல. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்டு சுபாஷ்னு பேர், அன்புள்ள அம்மானெல்லாம் சீரியல் எடுத்தவர், அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்ன சொன்னார், மீராமா உங்களோட கான்செப்ட் இது, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியும் அப்படின்னார். மோகன் சார் சொன்ன மாதிரி தான் நானும் சொன்னேன், சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது, கேமரா தெரியாது, லைட் தெரியாது, டைரக்டர் யாருக்கும் எதுவுமே தெரியாதுமா, அவங்களுக்கு வந்து என்ன வரணும்னு தெரிஞ்சால் போகிறோம், அதை கொண்டு வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் தான் இதை பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதில், அதனால் நீங்கள் தைரியமாக இறங்குங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு 5-6வது எபிசோட்லேருந்து நான் வந்து இது உள்ள டைரக்ஷனுக்குள்ளே நான் வந்தேன். ஸோ இப்படி தான் இந்த கான்செப்ட் உருவாகி இன்னி வரைக்கும் மிஸ்டர் மோகன் அண்ட் மீராவோட காம்பினேஷனில் இது ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக மேம், அது ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ இட்ஸ் டூ சூன் மாதிரி, இன்னும் கொஞ்சம் வருடங்கள் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, நிறைய மேட்ரிமோனி சைட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னுமே கல்யாண மாலைனா ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி மேம் ஆச்சு? இல்லைம்மா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாரதியாரை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, அவருடைய கவிதைகளை நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் என்ன வாழ்ந்தாரோ அதை தான் கவிதையாக சொல்லுவார். அது மாதிரி தான் நாங்கள் முதல்லயே தீர்மானம் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம எதை நம்புகிறோமோ அதை தான் பேசணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாத்துலேயும் நிறைய வேல்யூஸ் இருக்கும், நம்ம கண்டென்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டாக இருக்கும், மொழிப்பற்று இருக்கும், அப்புறம் வந்து ஹானஸ்டி இருக்கும், எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் கண்டென்ட் எதுவுமே கிடையாது கல்யாண மாலையில். இது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல். அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை
பேசுகிறோம். அதே மாதிரி மிஸ்டர் மோகனும் வந்து அங்கே வந்து இல்லாததையும் பொல்லாததையும் அந்த பொண்ணை பற்றி பேச மாட்டார். முன்னாடி இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள ரிஹர்சலே கிடையாது. வந்து உட்காந்தப்புறம் தான் அவருக்கு தெரியும் இந்த பொண்ணு யார், இந்த பையன் யார் அப்படிங்கிறது. ஸோ ஹானஸ்ட்டாக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை அப்படியே சொல்கிறது. அப்போ அந்த பொண்ணும் பையனும் 95% ஹானஸ்ட்டாக ஏன் இருப்பாங்க அப்படின்னா மீடியாவில் வருது. நான் வந்து ஒரு இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே சேனலில் வருது, மீடியாவில் வருது. அண்ட் எல்லாரும் இவ்வளோ லட்சக்கணக்கானவங்க கோடிக்கணக்கானவங்க பார்க்குறாங்க. அதனால் அந்த இடத்துல வந்து தானாக வந்து அந்த ஹானஸ்டி எவால்வ் ஆச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் முதலேருந்தே தெளிவாக இருந்தோம். கண்டென்ட் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக கொடுக்கறது. நீங்கள் வந்து வெறும் நடுவில் வந்து ஒரு 15-20 எபிசோடு கிட்ட வந்து எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்தது. இது இப்படியே கண்டினியூ ஆகுமா, இந்த கண்டென்ட்டில் இது ஜெயிக்குமா, அந்த மாதிரி இதுலேயே மார்க்கெட்டிங் டீம் கூட அதை பற்றிலாம் எங்கள்கிட்ட பேசினாங்க. இதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக பெடல் பண்ணாக்க வந்து கண்டினியூ ஆகிறது கஷ்டம் அப்படின்னு. அப்பயும் நாங்கள் என்ன தீர்மானமாக இருந்தோம்னா, கண்டினியூ ஆகலைன்னா வேண்டாம், தப்பு கிடையாது. கண்டினியூ அதாவது சொசைட்டிக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக அன்வான்ட் கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதனால் வந்து 100 எபிசோடில் அது நின்று போய்டும் நினச்சாங்க. அதெல்லாம் தாண்டி அது வந்தது. அதுக்கு வந்து எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே உள்ள விஷயந்தான், ஒரு நல்ல விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக அதோடைய சக்ஸஸ் வந்து எவர் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம சுமாரான ஒரு சென்சேஷனல் நியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது அன்னைக்கு சென்சேஷனலாக இருக்கும், ஆனால் சீக்கிரமே காணாமல் போயிடும். அந்த வகையில் தான் கல்யாண மாலை பட்டிமன்றம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பட்டிமன்றத்தை கூட இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க. உங்களை மாதிரி ஜெனரேஷன், இன்ஃபேக்ட் வந்து தில்லானா மோகனாம்பாள் பார்க்குற மாதிரி உங்களை மாதிரி ஜெனரேஷன் கூட பழைய எபிசோட்ஸ்லாம் எடுத்து பார்த்து, அதுவும் இப்போ கொஞ்சம் இன்ஸ்டாலையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் கண்டென்ட் ஷேர் பண்ணுறதுனால ஆக்சுவலி அப்கிரேட் பண்ணிட்டே வரீங்க இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அதனால நாங்க இன்ஸ்டாலையும் நிறைய கொடுக்குறோம். அதே கண்டென்ட் தான் இன்ஸ்டா ஃபார்மேட்ல கொடுக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் வந்து யூடியூப்ல என்ன கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் தான். ஆனா அந்த இன்ஸ்டா ஃபார்மேட்ல எப்படி கொடுக்கணும், ஒரு பாயிண்டா கொடுக்கறது, கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுக்கறது, அவ்வளவுதான் விஷயமே தவிர மற்றபடி இன்ஸ்டால கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான சுமாரான கண்டென்ட்டோ அதுவோ கிடையாது. ஸோ இதுதான் வந்து எங்களோட சக்சஸ் ஃபார்முலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 3 ஜெனரேஷன் கல்யாண மாலை பார்த்துருச்சு. ஆனா இது என்னன்னா பிசினஸ் ரீதியா பாக்குறப்போ இப்போ ஒரு துணி கடையோ இல்லை ஒரு சாப்பாடு கடையோனா 3 வேளை உங்களுக்கு தேவைப்படும், இல்லை அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் இப்போ ஒரு கல்யாணம் திருமணம்னு ஆயிடுச்சுன்னா அடுத்து அவங்களோட பெண்ணோ இல்லைன்னா பையனுக்கோ அப்படி வரும், இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு வரும். அந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி தான் பிசினஸ் ரீதியா பாக்குறப்ப. அதை எப்படி நீங்க அணுகுறீங்க? இல்லைம்மா, இதுதான் யூஎஸ்பி ஆஃப் கல்யாண மாலைன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னாக்க, 3 வேளை தேவை, 30 வேளை தேவை, 300 புடவை வேணும், இது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கான காம்படிஷனும் ரொம்ப ஜாஸ்தி. வேற கல்யாண மாலை அப்படிங்கிறது கல்யாண மாலை. எத்தனையோ மேட்ரிமோனி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கல்யாண மாலை அப்படிங்கிறதே அதுக்குன்னு ஒரு தனியான மரியாதையும் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு விஷயமும் இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பெரியனியலாக போயிட்டுருக்கு. என்ன ஒன்றே நாங்கள் கண்டினியூஸாக உழைக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு லீட் அக்விசிஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்க, அந்த ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வெளில போயிடுவாங்க. ஒருத்தர் உள்ளே வந்தாங்கன்னா இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு, அப்போ வந்து நம்ம திருக்குறளில் சொல்கிற மாதிரி தான், உள்ளே வர குழா சின்னதாக இருந்தால் கவலைப்படாத, வெளியில் போகிற குழா பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் குறளோட ஒரு இது இருக்கும். அதனால் குறள்லாம் சொல்லி போர் அடிக்கல, ஆனால் அதான் அந்த குறளோட கருத்து. அந்த மாதிரி எங்களோடது வந்து உள்ளே வருது சின்ன, ஆனால் ரிவர்ஸ் எங்களுது, உள்ளே வர்றது சின்னதாக இருக்கும், வெளியில் போகிறது பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த ப்ராசஸில் இருக்கும். கண்டினியூஸ்னால் எவ்ரி சண்டே ஈவெண்ட் இருக்கும், எவ்ரி சண்டே அக்விசிஷன் ப்ரோக்ராம் இருக்கும். ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருப்போம், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் இருப்போம். இப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்கெங்கே சவுத் இண்டியன்ஸ் இருக்காங்களோ, எங்கெங்கே தமிழ் மக்களுக்கு மேட்ரிமோனியல் நீட் இருக்கோ அங்கே நாங்கள் இருக்கோம். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த நமக்கு வந்த இந்த மேட்ரிமோனியலை வந்து நம்முடைய கூட இருக்கிற அசோசியேட்டட் பிராண்டுக்கு என்ன யூஸ் ஆகும் அதை பார்க்கறது ஒரு விதம். ஏன்னா இப்போ ஒரு வரன் தேடுறாங்கன்னு ஒரு லீடு உள்ள வரதுக்கு பிஸ்னஸ் ப்ரொபோசிஷனில் பார்த்தீங்கன்னா அதோட அக்விசிஷன் காஸ்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கு அக்விசிஷன் காஸ்ட் காஸ்ட்லியாக இருந்தால் அந்த வீடு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு போகிறது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மாடல் ஈஸியாகவே ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கு 0.1% இருந்தால் கூட ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அந்த மாதிரி 5% 6% இருந்தால் தான் நமக்கு
பிஸ்னஸே ஜெயிக்கும். அதே மாதிரி ஆர்ப்புவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பிஸ்னஸில். அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்க அதை வேறு யாருக்கெல்லாம் அந்த தேவை இருக்குது. இப்போ இப்போ இன்னைக்கு வந்து பிக் மார்க்கெட் அப்படிங்கிறது, பிக் டேங்கிறது என்ன, வெட்டிங் தான். அப்போ அந்த வெட்டிங் நீடில் உள்ளவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பண்ணுறவங்க யார்? ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, சில்க் சாரீஸ் இருக்காங்க, வெண்டாஸ் இருக்காங்க, டெஸ்டினேஷன் வெட்டிங் வென்யூஸ் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் நம்மளோட ஈவெண்ட்டில் வந்து நம்ம பார்ட்னர்ஸாக சேர்த்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க தனியாக இதுக்கு ஒரு லீட் அக்வசிஷனுக்கு செலவு பண்ணாமல் நம்ம பண்ணத்துல இந்த பிஸ்னஸ் எடுக்கிறாங்க. அவங்க இன்டர்ன் நம்மளோட வந்து அசோசியேட் பண்ணியிருக்கிறதுக்கான பெனிஃபிட் கொடுக்கும்பொழுது, பிராண்ட் அசோசியேஷனுக்கான பெனிஃபிட் கொடுக்கும்பொழுது இது நமக்கு பிஸ்னஸ் மாடலாக எவால்வ் ஆகும். இதுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஒரு கஸ்டமர்கிட்ட போய் எக்கச்சக்கமாக பணம் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. அதில் தான் கல்யாண மாலையோட இப்போ 4 இயர்ஸாக நம்மளுக்கு எவால்வ் ஆன கான்செப்ட் தான் வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த வெட்டிங் அண்ட் பியாண்டில் என்ன அப்படின்னாக்க திருமணம், திருமணத்திற்கு அப்பால் அதோடு இருக்கிற எல்லா கனெக்டட் வெண்டாஸும் நம்மளோட இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியா ஒரு 10-20 புடவை கடை, 30-40 நகை கடை எல்லாருமே இருப்பாங்க. ஸோ வரன் தேடுறவங்களுக்கு இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு இது வந்து தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ். நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா கல்யாணம்னு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நேரமே இருக்காது யோசிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு வைங்க, எங்கே என்ன வாங்கலாம்னு யோசிச்சு வைங்க. அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது நமக்கான அந்த பிராண்ட் அசோசியேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக நமக்கு ஜெயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேம்மா. அதே மாதிரி இப்போ நம்ம பேசியிருந்தோம், அதாவது 3 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து கல்யாண மலையில தான் கல்யாணம் ஆச்சு, எனக்கும் உங்க அம்மாக்கும், உனக்குமே அதுதான் ஆகும்னு சொல்லிட்டு யாராவது கூட்டு வந்த தருணங்கள்லாம் இருக்காமா? இல்லை, இப்போ வந்து அந்த தருணங்கள் வருவதற்கான காலம் இப்போ. ஏன்னா இப்போ வந்து சிபிலிங்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வருது அப்படிங்கிறது வந்து என்ன ஏர்போர்ட்லேயோ எங்கே பார்த்தாலும் பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது சார், 2 வருஷத்தில் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பையனுக்கு 22 வயசு ஆகுது, ஒரு 4-5 வருஷத்தில் உங்கள்கிட்ட தான் வரப்போகிறோம். இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக அடுத்த ஜெனரேஷன் வர ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 years ஆகும். ஏன்னா 25 வருஷம் ஆயிருக்கு. ஸோ கல்யாண மாலையில் கல்யாணம் ஆனவங்களுக்கு 23 வயசில் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கலாம். ஸோ இன்னொரு 2-3 years ஆச்சுன்னா அது வரலாம். ஆனால் சொல்கிறாங்க நிறைய பேர், என் பொண்ணு சார் இவ வந்து இப்போ இது மெடிசன் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் 2-3 இயர்ஸில் உங்கள்கிட்ட வருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய சிபிலிங்ஸ்க்கு நம்மள்கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ அண்ணாக்கு கல்யாணம், தங்கைக்கு 7-8 வருஷம் கழிச்சுனா கூட நம்மள்கிட்ட வந்தவங்கிறது நிறைய இருக்குது. ஓகே. இப்போ போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால அது வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மீடியா ஃபியர்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். பட் இப்போ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குமா? இப்போ வந்து சாய்ஸில் தான் டிஃபிகல்ட்டி. ஏன்னா இப்போ வந்து அப்பா அம்மாவோட இன்டென்ஷன், அப்பா அம்மாவோட சர்ச் ப்ரிஃபரன்சஸ் வேறு, பசங்களோட சர்ச் ப்ரிஃபரன்சஸ் என்டையர்லி வேறு. ஸோ அப்போ அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. அப்பா அம்மாவுக்கு வந்து கம்யூனிட்டியாக இருக்கணும், அப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும், அவங்களோட ஃபேமிலி வேல்யூஸ் நல்லா இருக்கணும், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கணும், ஒரே ஊர்க்காரங்களாக இருக்கணும், இந்த மாதிரி நம்ம மொழி பேசணும், அந்த மாதிரி நிறைய ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு. அப்புறம் சேஃபாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹாபிஸ் ஒன்றா இருக்கணும், அப்போ அவங்களோட ஆட்டிடியூடு ஒன்றா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கம்பேட்டபிளாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இது வந்து மாறி இருக்கும். எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு. அப்பாவுக்கு எப்படி இருக்கும்னா பிஇ படித்தா போகிறோன்னு இருக்கும், ஆனால் இவங்க எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதே ரொம்ப பெரிய வேலை. நீங்கள் வந்து பையனை பொண்ணை மேட்ச் பண்ணுறதை விடுங்க, அப்பா அம்மாவோட சர்ச் ப்ரிஃபரன்ஸையும் பசங்களோட சர்ச் ப்ரிஃபரன்ஸையும் மேட்ச் பண்ணுறதே பெரிய வேலை. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ்னு நம்மளோட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது வந்து மிஸ்டர் மோகன் ஹெட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கான்ஃபிடென்ஷியல் சர்வீஸ். அப்போ சார் வந்து வெறும் பேரண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு என்ன வரன் வேணும்னு முடிவே பண்ண மாட்டார். என்னவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ண அப்புறம் நாங்கள் உங்கள் பையனை பார்க்கணும், நான் உங்கள் பொண்ணை பார்க்கணும், அவங்க எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா ஒரு ஜூம் காலில் வர சொல்லுங்கள், இப்படி தான் பார்த்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸையும் கேட்பாரு. ஒரு ப்ராசஸ்ல மேம் ஒருத்தவங்களுக்கும் நம்ம அப்படி இல்லை, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனிக்குள்ளே வரவங்களுக்கு தான், எல்லாருக்கும் பண்ண முடியாது. எல்லாரோட இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா. இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே பிஸ்னஸ் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் தான் பிஸ்னஸ் இன்றைக்கி. ஸோ மேட்ரிமோனி பிளாட்ஃபார்ம் இது. இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு தினசு. ஆனால் நான் வந்து ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப பணக்காரன், நான் ரொம்ப வசதியானவன், ஒரு சிஇஓ ஆஃப் த கம்பெனி, இல்லைன்னா நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, 1000 crore டேர்ன் ஓவர் எனக்கு அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களால எதை முடிவு பண்ண முடியல அப்படின்னா, ஜென்யூனான ப்ரொஃபைலை முடிவு பண்ண முடியல. நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய
தமிழ்நாட்டுல பாப்புலரா இருக்கிறவங்க கூட நம்மள்ட்ட மெம்பரா இருக்காங்க. எதனால? அவங்களுக்கு இல்லாத கான்டாக்டா, அவங்களுக்கு இல்லாத ஒரு இதுவா அப்படின்னா, அவங்களால முடிவு பண்ண முடிய மாட்டேங்கிறது. அப்ப இந்த பேக்ரவுண்ட ஓரளவுக்கு வெரிஃபை பண்றது. ஏன்னா அந்த ஓரளவுக்கு வெரிஃபை பண்றது கூட இன்னைக்கு ஆளுங்க கிடையாது. ஸோ அந்த ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணி இவங்க ஆமா இவங்க இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க, 2000 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஜென்யூனிட்டி வரைக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியோட ஒர்க்கு. அது வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ப்ரொஃபைல் தான். அந்த ப்ரொஃபைல்லாம் வந்து சார் தான் டீல் பண்றாரு. அவருக்கு கீழே அதுலேயும் சேர்மன் எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி 2-3 கேட்டகரி. ஜென்ரலாக ஆஃபீஸ் மட்டும் பார்க்கறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை சார் ஹேண்டில் பண்றதெல்லாம் வந்து அவரே தான் பார்க்குறாரு. அவர் கீழே 12 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த இன்ஃபேக்ட் அந்த ப்ரொஃபைல் என்னங்கிறது அவருக்கும் அவருக்கு கீழே இருக்கிற 2-3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியக்கூட தெரியாது. என்ன யார் வீட்டு ப்ரொஃபைல் இது அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸோ அந்த அளவு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் ஆகும். இப்போ கல்யாணமாலை ஆரம்பிச்சப்ப வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சுமா. ஆனா இப்போ வந்து நிறைய மேட்ரிமோனி சைட்ஸ் எக்கச்சக்கமா ஆயிட்டாங்க. ஸோ நீங்க இந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்றதுக்கும் அதே மாதிரி ஒரு லெவல்ல பேர் வாங்குறதுக்குமே என்ன நீங்க பண்றீங்கம்மா? ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி என்ன யூஸ் பண்றீங்க? இல்லைப்பா இது வந்து அதான் நம்மளுடைய ரூட்டுங்கிறது தனி அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு மேட்ரிமோனி இது வந்தும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதை நம்ம முதலியே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுட்டோம். ஸோ புரிஞ்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிளாட்ஃபார்மாக நம்மளை க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக வேணும். ஒரு ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம பார்க்குறோம். பேரண்ட்ஸ் பார்த்து பசங்கள்கிட்ட சொல்லி பசங்க பேசி முடிவு பண்ணுறாங்க. அதுதான் இப்போ மெத்தடு. எனிபடி ஃபார் தட் மேட்டர் எந்த சைட்டாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸோ பசங்களோ பட் கூடுமான வரைக்கும் பேரண்ட்ஸ் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் இருக்குப்பா நீ பேசுறியான்னு கேட்டு அவங்க பேச ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால இந்த மெத்தடுக்கான பிளாட்ஃபார்ம்ங்கிறது நம்மள்ட்ட இருக்கு. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்க வெறும் பசங்க ஓரியன்டாகவும் இல்லாமல் வெறும் பேரண்ட்ஸ் ஓரியன்டாகவும் இல்லாத அந்த ஹைப்ரிட் காம்பினேஷன் தான் கல்யாண மாலை இது அதோட சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் இப்போ தான் வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹைப்ரிட்னா என்னங்கிறதே நமக்கு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சுது. ஆனால் நம்ம புரியாமையே நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி வந்து ஹைப்ரிட்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் அப்பயே வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் காம்பினேஷன் தான். சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவார். ஃபேமிலி மீட் பண்ணாமல் வெறும் சைட்டில் வந்து பார்த்து வெறும் சேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் வாரம் பண்ணுற ஈவெண்ட்ஸு. ஸோ அந்த சக்ஸஸ்ங்கிறது வேறு எந்த மேட்ரிமோனிலையும் பண்ண முடியல. ஏன்னா ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் இஸ் எ வெரி கம்பர்சம் ஜாப் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் வெரி மச் என்ன சொல்கிறது இது காஸ்ட் இன்வால்வ்டு அதெல்லாம் இருக்கிறதுனால அதை சஸ்டெயின்டாக பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாங்கள் ஒரு 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 ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலாவில் போகிறதுனால எங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் இந்த இது அது எதுவுமே பிரச்சனையாக இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் மேம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு பிராண்ட் அசோசியேஷன் ஆகட்டும், அதே மாதிரி வந்து இப்போ ஸ்பெசிஃபைடான ஒரு குரூப் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், சில பேருக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபைடாக நம்ம கொடுக்குறோம்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. இது எப்படி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி இதுதான் சிஸ்டம்னு எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க? இல்லை அது வந்து வி ஷுட் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த நீடி. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சின்ன இது இருக்கணும்னா நமக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கணும். அவங்க கேட்கறதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் சரியாக இருக்கும். அப்படி எவால்வ் ஆனது தான் கல்யாண மாலை. முதல்ல வந்து நாங்கள் ஒன்றும் பெரிய மேட்ரிமோனி ப்ரோக்ராம் பண்ணணும்லாம் யோசிச்சுன்னு வரல. ஏதோ டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறோம், அது 26 வாரமோ 52 வாரமோ அது பண்ணலாம், அந்த மூடில் தான் நாங்கள் வந்தோம். அப்போ தான் எங்களுக்கு என்னென்னா எல்லா ஊர்லேருந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. நான் கல்கத்தாவில் இருக்கேன், ஏன்னா என் பொண்ணுக்கு வரன்னு பார்க்கணும், நீங்கள் என்னைக்கு கல்கத்தா வந்து நான் என்னைக்கு பார்க்குறது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் கால்ஸ் வர ஆரம்பித்த பொழுது அப்போல்லாம் இன்ஃபேக்ட் நாங்களே கால்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம். மொத்தமே 3 பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில், நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் மோகன் சாருமே அந்த கால் அட்டென்ட் பண்ண பொழுது தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது எவ்வளோ பெரிய மேட்ரிமோனி நீட் இருக்குன்னு. அப்போ தான் ஒன் ஃபைன் டே வி ஹவ் டிசைடட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, மேட்ரிமோனி பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளை விதிச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்புறம் தான் என்ன யோசிச்சிட்டோம்னா வேறு ப்ரோக்ராம் நிறைய நாங்கள் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதா தான் பிளானில் இருந்தது. ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே போகல. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளேயுமே போகல. ஃபுல்லி கல்யாண மாலை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பட்டிமன்றம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது, இதுக்கு ரிலேட்டடாக எங்களை எவால்வ் பண்ணிக்கிறது. அப்போ இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பித்த உடனே வெப்சைட் ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து உடனடியாக வந்து வெப்சைட் பார்க்க தெரியாதவங்க 25 வருஷம் முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியல் மேகசின் ஆரம்பித்தோம். கல்யாண மாலைங்கிறது ஃபோர்ட் நைட்லி மாதத்துக்கு 3 கூட வந்துட்டு இருந்தது. ஒரு 500 பேஜோடு வரும். அந்த அளவில் வந்து அதுக்கு நீட் இருந்தது. 1, 10, 20 இப்போ தான் எல்லாம்
எல்லாம் டிஜிட்டலாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி மேட்ரிமோனி மேகசின், கல்யாண மாலை மேகசின், அதுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆனந்தவிடன் ஏஜென்சி தான் நம்மளுக்கு ஏஜென்ட்ஸு. ஆனந்த விடனே பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தது அந்த மாதிரி வந்தது. அப்புறம் வந்து ஒரு பீரியடில் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் ரைட்டு, நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கிறீங்க, புக்கில் பாருங்கிறீங்க, நாங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுங்கிறத 2005 ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா மக்கள் கேட்குறத வந்து எங்களுடைய மனசுக்குள்ளே எடுத்துட்டு எது வந்து ஜென்யூனாக இருக்கும் அதை நாங்கள் பண்ண ஆரம்பித்து தான் இந்த மாதிரி இத்தனை விஷயங்களும் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, மக்களோட கனெக்டடாக இருந்தால் தே வில் கைட் அஸ். அதுதான். ஆமாம், அவங்களே நம்மளை கைட் பண்ணி ஐஷன் போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்க நம்மளால பண்ண முடியறதோ அவங்களோட தேவையும் மேட்ச் ஆகிற இடத்துல தான் நம்ம எவால்வ் ஆக முடியும். இப்போ பொதுவாகவே இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்களும் சரி, இந்த பிஸ்னஸ் ஃபீல்டு இருக்கவங்களும் சரி மேம், எத்தனை வருஷம் ஜேர்னி இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கும். ஐயோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன், மேபி எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் அது நடந்ததுதான் என்னோட எப்படியும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ரிக்ரெட் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரிக்ரெட் இருக்கா? இல்லை, ரொம்ப பெரிய ரிக்ரெட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பீரியடில் வந்து 2007 நினைக்கிறேன்னா, அந்த பீரியடில் தான் நாங்கள் ஒரு டிரான்சிஷனில் இருந்தோம். அப்போ வந்து ஒரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து, பெரிய லெவலில் சேனல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, கல்யாண மாலை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுது. அப்போ நான் என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிக்காமல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு வந்து ஒரு சும்மா 50 ரிஜிஸ்ட்ரேஷன் பர் டே நடந்துன்றது திடீர்னு 500 ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அப்போ வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதுக்கான மேன் பவர் இல்லை. அப்போ நான் வந்து அது ஒரு அந்த ப்ரொஃபைல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண தெரியல. அப்புறம் 2-3 இயர்ஸ் கழிச்சு நான் திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா நான் ரொம்ப பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். ஒரு அக்விசிஷன் காஸ்ட்டு நமக்கு இவ்வளோ ஆறுது. அப்படி இருக்கும்பொழுது நிறைய ஒரு 20,000-30,000 ப்ரொஃபைல்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்ரெட் எனக்கு அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் தட் வாஸ் எ லெசன் டு மீ. அதுக்கப்புறம் தான் ஒன்று நான் ஒரு கேம்பெயின் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ரோக்ராம் வருது, வெட்டிங் அண்ட் பியாண்ட் வருதுன்னா முன்னாடி பேக் எண்டில் எல்லாத்தையும் சரி பண்ணால் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே போகிறது அப்படிங்கிறதுக்கான பாடத்தை வந்து அது சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வேற ஒன்றும் பெரிய ரிக்ரெட்டுக்கு நம்ம இங்கே பண்ணலையேன்னா, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களும் கல்யாண மாலையை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் பார்த்துடுறாங்க. அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லா இடத்துலையும் போய் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதாவது சேனல்லையே நடக்காமல் முதல் தமிழ் ஷோ யூஎஸில் பண்ணது நம்ம தான். முதல் தமிழ் ஷோ சத்தீஸ்கரில் பண்ணது நம்ம தான். அந்த மாதிரி இந்தியாவில் எல்லா பார்ட்லேயும் பண்ணியிருக்கு. அப்புறம் அதே மாதிரி வெளிநாடுகள்லையும், ஏன்னா காஸ்ட் ரொம்ப இன்வால்வ்டு யூஎஸ்லாம் பண்ணும்பொழுது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணவே முடியாது. பாரிஸில் பண்ணியிருக்கோம், சுவிட்சர்லாண்டில் பண்ணியிருக்கோம், யூகேயில் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே மிஸ் பண்ணல. அதெல்லாம் வந்து ரொம்ப பட்ஜெட் ஓரியன்ட். பட் அதுதான் இல்லை, அது வந்து ஆர்கனைசர் அங்கெல்லாம் வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்துட்டு எல்லா செலவையும் எடுத்துட்டு நம்மளுக்கு ஃப்ளைட்டை போட்டு எல்லாம் பண்ணப்புறம் தான் அங்கே போவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்கனைசர் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய ஆர்கனைசராக இருந்தால் அங்கெல்லாம் போகிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வெளிநாடுகள்லாம் போகும்போது எங்களோட ஸ்பான்சர் வச்சுலாம் போக முடியாது. அங்கே ஒரு ஆர்கனைசர் இருக்கணும். அந்த ஆர்கனைசர் எல்லாத்தையும் பட்ஜெட் எடுத்துன்னா அவங்க அங்கே லோக்கல் பிராண்ட்ஸோட அசோசியேட் பண்ணி டிக்கெட் போடுவாங்க அங்கெல்லாம். இங்கே இது வரைக்கும் எங்கேயுமே பட்டிமன்றத்துலாம் டிக்கெட் கிடையாது. இது வந்து தமிழ் ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமான ஷோ தான். ஆனால் வெளிநாடுகளில் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது டிக்கெட்டட் ஷோவாக இருக்கும். அது அவங்களுக்கு இல்லைன்னா ஃபண்ட் ரைசிங் ஷோவாக இருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நாங்கள் பண்ண யூஎஸில் எல்லாமே ஃபண்ட் ரைசிங் ஷோ. தமிழ்நாடு ஃபவுண்டேஷனோட ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் அவங்களுக்கு. அது ரொம்ப நல்லா 1 lakh வந்தது, $100,000 கலெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அன்றைக்கி கலெக்ட் ஆச்சு அவங்களுக்கு. அதில் நமக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க அந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கும் கொடுத்து நமக்கும் அதை செலவு பண்ணுவாங்க. நிச்சயமா. அதே மாதிரி மேம் உங்களோட ஜேர்னி வச்சு பார்க்குறப்ப 25 years பிஃபோர் வந்து அந்த ஒரு ஷோவே நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயமா நம்ம சொல்லிட முடியாது. அதுவும் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வந்து பெருசாக எக்ஸ்போஷரே இல்லை, நான் ஃபேமிலியில் ரொம்ப வந்து பொத்தி வளர்த்த பொண்ணு தான் சொல்லிட்டு. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு? இப்போ ஆஃப்டர் ஒரு 25 yearsக்கு அப்புறம் நீங்கள் என்ன விஷயம்லாம் கற்றுச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஜேர்னியில்? இல்லைம்மா, நான் வந்து அப்போ முதல்ல ஏதோ 1 or 2 எபிசோட்ஸில் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சேனே தவிர, அது எப்போவுமே எனக்கு ஐ திங்க் என்னோட இன்பார்ன் இதுவே என்னன்னா கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி எனக்கு. எப்போவுமே செஞ்சு பார்த்துடலாம். அதோட இல்லை ரொம்ப பெரிய இது என்னென்னா ஒரு சேஃப் ஜோனில் இருந்தேன் நான். ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கூட இருக்காங்க. மோகன் சார் தான் ஆங்கர் பண்ணுறாரு. அதோட என்னோட இருந்த டீம்லாம் வந்து எனக்கு பழகின டீமு. அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அண்ட் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் இருந்தது. எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னாக்க, நான் முதல்லையே எடுப்பில்
வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது கொஞ்சம் ஏதானோ ஃபினான்ஷியலி அது பெரிய சவுண்ட் ஆகாமல் அப்படிலாம் இருந்திருந்ததுன்னா நான் எல்லாருக்கும் ஆன்சரபிளாக இருந்திருப்பேன். பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் பண்ணி பார்க்குறோம், சரியாக வரலைன்னா உடனே அடுத்தது வேறு ஸ்ட்ராட்டஜி மாற்றுறோம், அப்படி தான் போனோம். அப்போ அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வந்து அக்செப்டபிளாக இருந்தது எங்களோட கம்பெனிக்குள்ளே. அப்படி இருக்கும்போது நான் எப்போதுமே நான் இப்போ ப்ரோக்ராம்லாம் சொல்லுவேன், யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் டைனிங் டேபிள்லேயே போர்ட் மீட்டிங் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது அந்த கன்வீனியன்ஸ் எங்களுக்கு இருந்தது. வெளியில் இருக்கிறவங்களும் இப்போ என்னோட டீமில் வந்து மிஸ்டர் ஆனந்த் இருக்காரு. அவர் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எடிட் பண்ண ஆரம்பித்தவர் இன்னி வரைக்கும் என்னோட கூட இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி தாண்டி அவங்களும் ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்னோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே சொல்கிறேன். மோகன் சாருக்கு எக்ஸ்க்ளூசிவ்ல இருக்க சுஜாதா, உமா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்கெல்லாம் வந்து நன் அதர் தென் மீராங்கிற மாதிரி இருக்கும் அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவங்களோட கம்ஃபர்ட்டை நாங்கள் பார்த்துப்போம், எங்களோட கன்வீனியன்ஸாக அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இல்லை. ஆனால் நான் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, நிறைய கல்யாண மாலையோடைய ரொம்ப பெரிய இதுங்கிறது 2 தான் சொல்லுவாங்க. ஒன்று மோகன் சாரோட அப்ரோச், 2வது நான் கொடுக்குற தலைப்புகள், அதை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கு நான் வந்து க்ளோஸாக வந்து சமூகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும், அதுதான் நான் ரொம்ப யோசிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைப்புமே நம்ம வந்து சமூகத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தலைப்பாக இருக்கும். சத்தியம் அஹிம்சை இன்றைக்கு சாத்தியமா சிரமமா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஆசிரமத்து பக்கத்தில் அகமதாபாத்தில் ஷோ வச்சோம் குஜராத்தில். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். பேசுகிறவங்கலாம் அப்படியே அப்படியே வைப்ரேஷனோட பேசுவாங்க அந்த டயத்துலலாம். அந்த மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளிங்கிறது இன்னைக்கு சாத்தியமா சிரமமானு யூகே மண்ணில் போய் பேசினோம். நம்மளை போட்டு பாடாப்படுத்தி நம்ம மண்ணில் போய் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஊரில் வந்து நாங்கள் குப்பை கொட்டுறோமே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய அந்த லோக்கல் சப்போர்ட் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி டாபிக்குக்கெல்லாம். ஸோ இப்போ அந்த லோக்கலுக்கு என்ன டாபிக் வேணும், அவங்க எதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத யோசித்து நம்ம டாபிக் கொடுக்கறதுனால தான். அப்படி இல்லாமல் எங்கே போனாலும் ஒரே மாதிரி டாப்பிக்கு அப்படின்லாம் கொடுத்தோன்னா ஜெயிக்காது. ஸோ இப்போ ஒரு காமெடி ஜானர் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. 3-4 ஷோக்கு ஒரு தரம் ஒரு வெறும் நல்ல காமெடியாக இருக்க மாதிரி தலைப்புகள் கொடுப்போம். ஆனால் நல்ல ஹெவி டாபிக்ஸை வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிறது இன்றைக்கு சாத்தியமாங்கிற மாதிரி ஒரு டாபிக் பண்ணோம். அது கிட்டத்தட்ட கீதை தான், இருந்தாலும் அது அவ்வளோ வந்து காமன் பப்ளிக்கு போய் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி தலைப்புகள் எடுத்து பண்ணுறது தான் வந்து கல்யாண மாலையோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னா, முன்னாடி வந்து ஒரு 5-6 எபிசோடு தான் 5-6 ப்ரோக்ராம் தான் பண்ணுவோம் சன் டிவிக்கு பண்ணும்போது. இப்போ நம்ம யூடியூப்லலாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டதுனால மாதம் ஒரு பட்டிமன்றம் பண்ண முடியுது. ஸோ நிறைய ட்ரையல் பண்ண முடியுது, நிறைய டாபிக்ஸ் கொடுத்து. இன்றைக்கி வந்து இப்போ புத்தாண்டுக்கு வரப்போகிற டாபிக் வந்து இந்த கால இளைஞர்கள் சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறையா அப்படின்னு ஒரு டாபிக்கு. 3 யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம இவர் முத்துக்குமரன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சாதிக்கும் தலைமுறைன்னு பேசினாங்க. இல்லை இவங்களை வளர்க்குறது எங்களுக்கு ரொம்ப பாடாக இருக்குது, சவாலான தலைமுறைன்னு பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, கவிதா ஜவஹர் அந்த மாதிரி ஒரு 40+ இருக்கிறவங்க பேசினாங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கா, நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தோன்ற அளவு கண்டென்ட் வரும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுதான் நம்மளோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னப்பதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ சன் டிவியோட நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அசோசியேட் ஆயிருக்கீங்க, அது ஒரு பெரிய ஒரு பந்தம்னே சொல்லலாம். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த ஒரு பந்தத்தை பேசுறீங்க? வி அண்டர்ஸ்டாண்ட் சன் டிவி. சன் டிவிக்கு என்ன தேவை, சன் டிவியோட ப்ரோட்டோகால் என்ன, சன் டிவியோட நார்ம்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு நல்ல அத்துப்படி. ஸோ அதை நாங்கள் ரொம்ப பெருசாக மீறவே மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஏதாவது தப்பி தவறி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இது இருக்கட்டுமேப்பா அப்படின்னு நான் சொன்னால் மோகன் சார் சொல்லுவார், நீ வந்து அவங்க வந்து 24/7 பண்ணுறாங்க, நீ ஒரு வாரத்தில் ஒரு ½ an hour பண்ணுற, நீ பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளா அப்படின்னு கேட்பார். ஸோ அதனால வி அண்டர்ஸ்டாண்ட். நிஜமாவே அவங்க வந்து அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், உலகம் முழுக்க நம்மளுக்கு இன்றைக்கி அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு சன் டிவி தான் காரணம் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மனசுலேயே, நான் சொல்கிறது வெளியில் வார்த்தையில் இல்லை, மனசுக்குள்ளேயே அவங்க தான் நம்மளை கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த மரியாதை எங்களுக்கு ஃபுல்லாக உண்டு. அதே மாதிரி கல்யாண மாலை கண்டென்ட் நம்மளோட ப்ரெஸ்டீஜியஸ் கண்டென்ட் அப்படின்னு சன் டிவியும் யோசிக்கிறாங்க. அதனால வந்து இந்த சண்டேல வந்து அந்த ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் டச் வுட் சரியாக வராது. அதனால வந்து எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு இதை பற்றி நாங்கள் பேசிக்கிறது கிடையாதே தவிர மியூச்சுவலாக புரிஞ்சுட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். சரிம்மா, இப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ நிறைய பேர் தொழில் தொடங்குறாங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு வருஷத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குமா. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் சஸ்டெயின் பண்ணி இன்னுமே வளர்ந்துட்டு தான் இருக்கீங்களே. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து மேபி ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன மேம் சொல்வீங்க? மனசு சொல்கிறத கேளுங்க. ஆனால் மனசு வந்து நேர்மையாக சொல்கிற மாதிரி உங்கள் மனசை தயார்படுத்திக்கிங்க.
அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனசு சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் மாற்றவே கூடாது. ஏன்னா சஸ்டெயினபிலிட்டி அண்டு வந்து அந்த 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 ஒரு ஒரு நான் ஒரு பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னாக்க அது ஹானஸ்டான பேஷனாக இருந்தால் அது கண்டிப்பாக நம்ம மனசை விட்டு போகவே போகாது. நீங்கள் இன்றைக்கி சொன்னாலும் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி யோசிப்பேன் நான். அப்போ வந்து நமக்கு அந்த அது உள்ள இன்வால்மெண்ட்டு தான் நமக்கு காரணம். அப்போ நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, தப்பே கிடையாது. இது நமக்கு சரிப்பட்டு வருமா, இது நமக்கு சரிப்பட்டு வராதா, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை நம்மளால இவ்வளோ டைம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இதையெல்லாம் யோசிச்சுட்டு உள்ளே வாங்க. ஆனால் யோசிச்சுட்டு உள்ளே வந்தப்புறம் 3 மாதத்தில் ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு சக்ஸஸ் வரும்னு ஆரம்பிக்கிற நேரத்தில் அதை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது யூ ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு யுவர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் டு தி கம்யூனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம மனசு சொல்கிறபடி கேட்டு உள்ளே வந்து அதை எவ்வளோ நாளாக இருந்தாலும் கொஞ்சம் போராடி தான் வின் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அக்கேஷனில் தான் நம்மளுக்கு வந்து சிலது ஃபெயில்யூர் ஆகும். ஏன்னா இங்கே வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு, அதுவும் டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணி தான் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இல்லை நம்ம பண்ணுற பிஸ்னஸ் சரியான பிஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சரியான பிஸ்னஸ் இல்லைங்கிறவளை பற்றி நான் பேசவே இல்லை. ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மேஜிக் 20 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ புக் ஆப் தான். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய புக்ஸை பற்றி வந்து ஆடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரியமான புக் இல்லைனா வந்து எனக்கு ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்கப்போ நான் இந்த புக்கு படிப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி புக்குமா? இல்லைம்மா, நான் ஹார்ட் கோர் தமிழ் ஆள். ஓகே, அதாவது இங்கிலீஷ்லாம் வந்து பிஸ்னஸ்க்காகவும் நம்மளுடைய என்ன படிக்கிறதுக்காகவும் பண்ணது தான். ஆனால் எனக்கு நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கா தமிழ் புக்கா அப்படி பேப்பரே வைங்களேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் வருது, தினத்தந்தியும் வருது, தினமலரும் வருதுன்னா முதல்ல தமிழை படிச்சுட்டு தான் இங்கிலீஷ்க்கு போவேன். ஏன்னா இங்கிலீஷும் படிக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு தானே தவிர மைண்ட் வந்து தமிழுக்குள்ளே தான் எனக்கு எப்போவுமே போகும். அதனால் நான் இங்கிலீஷ் புக்கெலாம் ஏதோ இப்படி படிப்பேன். என் தம்பி கூட இதை படி அதை படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் நான் எப்போவா இருந்தாலும் என் கூடவே இருக்கிறது அப்படிங்கிறது சில புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கியோட எல்லா புக்கும் வச்சிருக்கேன் நான். அதாவது எந்த புக்காக இருந்தாலும் யூ நேம் த ஸ்டோரி என்கிட்ட எல்லா புக்கும் இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி, சிவசங்கரி அதெல்லாம் எனக்கான காலம். அதெல்லாம் ஏன்னா எங்களுடைய காலத்தில் வந்த புக்கு. அந்த காலத்துலேயே சிவசங்கரியோட எழுத்துக்கள் வந்து ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள். நீங்கள் வந்து ஒரு பெண்ணா நீ எப்படி தனித்து நிற்கணும், ஒரு பெண்ணா எப்படி சக்ஸஸ் பண்ணணும்னா சிவசங்கரி கதையை படித்தா நம்ம பண்ணிடலாம். நம்ம அதே மாதிரி எப்படி அறத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதை படித்தா பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நான் நிறைய படிப்பேன். ஆனால் இன்றைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை பொன்னியின் செல்வன் படிப்பேன். இதுதான் என்னுடைய எப்போவா இருந்தாலும். அதாவது ஒரு ஹாலிடே மே மாதம் அப்படின்னா ஒரு 10 நாள் எடுத்து அந்த பொன்னியின் செல்வனுக்குள்ளே போய் அப்படியே அதோட கூடவே வந்தியத்தேவனோட நானும் ட்ராவல் பண்ணுவேன். இதெல்லாம் தான் எனக்கான பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். மற்றபடி அந்த பீரியடில் வந்து நிறைய படிச்சுட்டு இருந்தோம். அந்த ஒரு சின்ன வயசில் வந்து அப்போல்லாம் வந்து அது வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அப்போ விகடன்லையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் வர தொடர்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே லட்டாக இருக்கும் தொடர்லாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அதுலேருந்து ரொம்ப விலகி நம்ம ஆன்லைன் அது இதுன்னு போயாச்சு. அதனால் அந்த படிக்கிற கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நான் டெய்லி ஒரு 10 பேஜான ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு புக்கு படிச்சிருவேன் கண்டிப்பாக. சிறப்புமா. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கான்வர்சேஷனே. உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஆடியன்ஸும் சரி கல்யாண மாலையை பற்றியுமே அதே மாதிரி உங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா. மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்காக எங்ககிட்ட வந்து இந்த கான்வர்சேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப நன்றி. என்னை வந்து இந்த மேஜிக் 20ல் அழைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்கு எப்போவுமே என்ன சந்தோஷம் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இன்னும் சொல்லப்போனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக கூட நீங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களோட கன்வர்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுடைய ஐடியாஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அது. அந்த வகையில் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மேஜிக் 20 நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.